ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் தம்பி டெக் சேனல். என்னோட சேனல் இப்போ தான் முத பார்க்குறாந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதமாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டூடியோவில் ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணால் நம்ம லோகோ தெரியும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ தெரியும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்கள் இங்கே நிறையா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் தமிழில் கொடுக்கக்கூடிய டைட்டிலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான். ரொம்ப பேருக்கு என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் தமிழில் தான் டைட்டில் வைப்பேன். அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாறிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் மாறிக்கும். அது உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆட்டோமேட்டிக் கேப்ஷன் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் மாறிக்கணும், நம்ம தமிழில் கமெண்ட் போடுறோம், வெளிநாடு மக்கள் பார்க்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்டேட் புதுசாக வந்திருக்கு. என்னோடய சேனலுக்கு இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தமிழ் பார்த்தீங்கன்னா அது ஆங்கிலத்திலே டைட்டில் மாறிக்கும். அதனால் இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லை ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கேட்டகரி கேட்கும். அது கேட்டகரிலாம் கொடுத்துருங்க. இதில் ஒரு அட்வான்டேஜாக இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இப்போ லைவ் போடுறவங்க, ஷார்ட்ஸ் போடுறவங்க, வீடியோ போடுறவங்க அப்படின்னு 3 கேட்டகரியில் இருப்பாங்க. இப்போ எது நமக்கு தேவையோ அதை ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு செட்டிங் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே அந்த உங்கள் லோகோவுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எடிட் பண்ணுறது, போடுறது, வர்றது இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆனில் இருக்கும். இந்த ஃபார் யூன்னு இருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், மோர் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மட்டும்தான் லைவ் போடுறீங்க, வீடியோ போடுறீங்க, ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னு 3 கேட்டகரி கொடுத்துருக்கோம். நீங்கள் எது அதிகமாக போடுறீங்களோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லைவ் போடலை அப்படிங்கிறனா நீங்கள் லைவ் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸையும் வீடியோவையும் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக கொண்டு புஷ் பண்ணணும் யூடியூப்பு. அதனால் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணால் தேவைப்பட்டது அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. இல்லை 3மே நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா லைவ் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதில் 3மே ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோ மட்டும்தான் போடுறேன் அப்படின்னா 2 ஆஃப் பண்ணிக்கோங்க. இது மூலியமாகவும் உங்களுக்கு வீடியோ அதிகமாக உங்களுக்கு யூடியூப் புஷ் பண்ணும். அதனால் நிறைய வியூஸ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ நான் லைவ் போடுறதில்ல. அதனால் நான் லைவை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லைவ் எப்போயாவது போடுறப்ப நான் ரெகுலராக போடுறேன் அப்படின்னா இல்லைங்க நான் லைவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு செட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பழைய செட்டிங் தான். தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஆல் கண்டென்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆல் கண்டென்ட் அப்படின்னா நீங்கள் இப்போ சமையல் போடலாம், பார்த்தீங்கன்னா டிப்ஸ் கொடுக்கலாம். அதை மாதிரி எந்த கண்டென்ட் போட்டாலுமே எல்லா கண்டென்ட்டும் எங்கள் மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஆல் கண்டென்ட்டை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. கீழே ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சேவை நீங்கள் கொடுத்துருங்க. சேவை கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது மூலிமா உங்களுக்கு நிறைய வியூஸுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.